Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா MI2i அப்படிங்கிற பவர் பேங்கோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு பவர் பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது MI2i அப்படிங்கிற பவர் பேங்க் 10,000 mAh பவர் பேங்க் இது. ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மேட் இன் இந்தியான்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா MI பவர் பேங்க் 2i அப்படின்னு இருக்குது. பாக்ஸோட பேக்கில் பார்த்தீங்கன்னா MI A1 அப்படிங்கிற ஃபோனுக்கு 2.2 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணும். iPhone 7க்கு 3.5 டைம்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணும். iPad mini 4 அப்படிங்கிற மாடலுக்கு 1.3 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 2-வே குயிக் சார்ஜ், அதாவது ரெண்டு அவுட்புட் போர்ட் ரெண்டுமே அட் அ டைத்தில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் உள்ளது. லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் அலாய் ப்ளஸ் CNC எட்ஜ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB. இதோட இன்புட் பவர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9 வோல்ட் 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.4 ஆம்பியர் வரைக்கும் கிடைக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ள ஒரு கேபிள் இருக்குது. இது மைக்ரோ USB டைப் C இல்லை. அப்புறம் பவர் பேங்க், டாப்பில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், அப்புறம் LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த LED இண்டிகேட்டர் மூலமாக தான் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். வெறும் ஒரு லைட் மட்டும் இருந்துச்சுன்னா 25%, 2 லைட்னா 50%, 3 லைட்னா 75%, அப்புறம் 4 லைட் இருந்தால் 100%. இது மூலமாக நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. என்கிட்ட இப்போ 2 ஃபோன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் J5, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Honor 8. இந்த 2 ஃபோன்ஸுமே நான் சார்ஜ் பண்ணுறேன். இந்த 2 போர்ட்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ளது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சார்ஜரில் எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகுமோ அதே ஸ்பீடில் தான் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகுது. ஸோ அவுட்புட் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதோட இன்புட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சார்ஜ் ஆக 6 to 7 hours ஆகுது. இந்த பவர் பேங்கோட ஃபுல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 80% வரைக்கும் வருது. எந்த ஒரு பவர் பேங்குமே 100% அவுட்புட் கொடுக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பவர் பேங்க் ஓகே. இதில் கொடுத்துருக்க கேபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்லணும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் நார்மல் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த பவர் பேங்க் நம்ம கைக்கு அடக்கமாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்கும். பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர் பேங்க் வேணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 rupees. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பவர் பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் அதில் பார்க்கணும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிடணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.